எவ்ரிவன், உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சா? அப்ப இந்த செக்ஷன் உங்களுக்கானது தான். நீங்க ரீடிங் ஒர்க் டிஸ்டன்ஸ்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு கிட்டத்துல பாக்குற எழுத்து மங்களா தெரியுதா? பயப்பட வேணாம், அது வெள்ளை எழுத்து பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கண்ணாடி மூலியமாவே சரி பண்ணிக்கலாம். 2 மெத்தட் ஆஃப் லென்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து பைஃபோக்கல் சொல்லுவாங்க, இன்னொன்னு ப்ரோக்ரசிவ் சொல்லுவாங்க. பைஃபோக்கல்னா எப்படின்னா கண்ணாடி கீழே சின்ன செக்மெண்ட் மாதிரி இருக்கும். அது வழியா தான் நீங்க ரீடிங் பார்க்கணும், டிஸ்டன்ஸ் மேல பார்க்கணும். இன்டர்மீடியேட்ல பாத்தீங்கன்னா அப்ஸ்டேர்ஸ் ஏறப்பெல்லாம் உங்களுக்கு ஜம்பிங் எஃபெக்ட் தர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்ததுதான் ப்ரோக்ரசிவ் லென்ஸ். இதுல இருக்க டிஃபால்ட் வந்து அதுல இருக்காது. பாக்குறதுக்கு சிங்கிள் விஷன் லென்சஸ் மாதிரியே இருக்கும். காஸ்மெட்டிக் வைஸ் உங்களுக்கு அந்த 2 பார்வைக்கு சேர்த்து போட்ட ஃபீல் இருக்காது. பட் என்னன்னா எந்த ஒரு வியூவும் வந்து நீங்க ஸ்ட்ரெயிட் தான் பார்க்கணும். சைடுல வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஏரியா இருக்கனால ஹெட் மூவ்மெண்ட் அதிகம் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து அப்டேட் வெர்ஷன் தான் ஃப்ரீ ஃபார்ம் டிசைன் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் விஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் ஏரியா வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும், ஹெட் மூவ்மெண்ட் வந்து கம்மியா இருக்கும். வேர்ல்டே ஏஐ டெக்னாலஜி மூலியமா தானே போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கண்ணாடியிலையும் ஏஐ டெக்னாலஜி மூலமா பயன்படுத்தி இதனால என்ன யூஸ்னா உங்களோட ஃபார் டிஸ்டன்ஸ் நியர் ஒர்க் எல்லாமே நீங்க எப்படி ஹெட் மூவ்மெண்ட் பண்றீங்க, ஐ மூவ்மெண்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஏத்தாப்புல அது கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட மெஷர்மெண்ட் ஃபுல்லும் அதில் எடுத்து கொடுப்போம். அதனால என்ன இருக்குன்னா உங்களுக்கு பார்க்குற வியூ வந்து கிளாரிட்டி ஆஃப் விஷன் வந்து நல்லா இருக்கும், ஷார்ப்னஸ் வியூ கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ரோக்ரசிவ் பற்றிய டீட்டெயில்ஸ். இதுக்கு மேலே ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம ஆனந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அதை பற்றிய தெளிவான விளக்கங்கள் வந்து நம்ம கொடுப்போம்.